ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோட டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம உள்ளி தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. கேரளா ஸ்பெஷல் ஐட்டம் இது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனை வந்து காய வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ சில்லிஸ் வந்து காரத்துக்கு ஏற்ப 3 வந்து போட்டிருக்கேன். அரை மூடி தேங்காவை வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். ஸோ இதை 3த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸோ நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மசாலா. ஸோ இப்போ பாருங்கள் பொன்னிறமாக வறுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். சேம் பேனில் வந்து நல்ல ஒரு 3 ஸ்பூன் ஆஃப் கோகனட் ஆயில் போட்டிருக்கேன். இதை வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தப்பருப்பு வந்து போட்டு தாளிக்க போகிறேங்க. ஸோ நல்ல கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் ஆஃப் வந்து உள்ளி எடுத்து வச்சுருக்கேன். தட் இஸ் சின்ன வெங்காயம். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஸோ ஒரு கைப்பிடி வந்து கறி லீவ்ஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை போட்டு ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் மசாலாவை அரைச்சி எடுத்ததை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணிட்டா போதுங்க. அவ்வளோதான். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டிங்க அப்படின்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வத்த விடணுங்க. ஸோ வந்துட்டுன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டான ஒரு உள்ளி தீயல் ரெடி ஆயிடும். ஸோ நான் வந்து தேவையான அளவு வந்து பிங்க் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கொதிக்க விடணுங்க. நல்ல இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதித்து அப்புறம் நம்ம இந்த எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து நமக்கு பதம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இது என்ன அப்படின்னாக்கா 1 ஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கிறேன். என்கிட்ட வெல்லம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வெல்லம் தான் போடணும். ஏன்னா வந்து இது வந்து இந்த ஒரு ஸ்வீட் இந்த காரக்குழம்புக்கெலாம் ஃபைனலாக இந்த காரைக்குடிக்காரங்க போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து இன்றைக்கி வெல்லம்க்கு பதிலாக என்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இருந்ததை போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த தேங்காய் எண்ணெய்லாம் மேலே வந்து மிதந்து வருது பார்த்தீங்களா. ஸோ இதாங்க ஸ்டேஜு. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலுக்கு. ஸோ பாருங்கள் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு உள்ளி தீயல். கண்டிப்பாக சட்டி சாதம் காலியாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.